ரஷ்யா உக்ரைனோட ஒடசா ஒப்லாஸ்ட பொலன்னு பொலந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தடவை நான் விடமாட்டேன், இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வராதிங்கன்னா இக்கட்டான சூழ்நிலை. இப்ப முடிச்சாதான் உண்டு. இப்ப ரஷ்யாவை எப்படியாவது வழி கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நெருக்கடிகள் பாத்தீங்கன்னா மேற்கு நாடுகள் பாத்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படிங்கிறது போல அமெரிக்கா இது போல முடிஞ்ச வரைக்கும் பிரஷரை கொடுத்து இந்த ஒரு விண்டரை சமாளிக்கிறதுக்கு மட்டும் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான யோசனைகள் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதுக்கு விடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா இப்ப முடிக்க வச்சாதான் உண்டு, இல்லைன்னா இல்ல அப்படிங்கிறதுல அப்புறம் அடுத்த விண்டர் வரைக்கும் இதே போல வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால ரஷ்யா பாத்தீங்கன்னா இது ஒரு வாய்ப்பு, முடிக்கிறதுனா இப்போ, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறது போல ரஷ்யாவும் ரெடியா தான் இருக்காங்க. இல்லை எஸ்கலேஷன் போவாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற ரஷ்யாவும் ரெடியா தான் இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா பல அனலிஸ்டோட கருத்துக்கள் இப்ப இதுவா தான் இருக்கு. அதுக்கான காரணம் ரஷ்யா ஒலசாவை ஹெவியா அட்டாக் இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. மிக மோசமான விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது ஃபெரி எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உணவுப் பொருட்கள், இந்த டான்ஜரின்ஸ் சொல்லுவாங்க, இந்த ஆரஞ்சு, ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா சேதமாயிருச்சு. உணவுப் பொருட்கள்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதோட ஏகப்பட்ட விஷயங்கள் யூஸே பண்ண முடியாத அளவுக்கு மாறிடுச்சு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ உக்ரைன் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒடசா பகுதி ஃபெரி அங்க வரக்கூடிய கப்பல்கள் எந்த நாட்டு கப்பலா இருந்தாலும் உக்ரைனுக்குள்ள வந்ததுன்னா நாங்க அடிப்போம் அப்படிங்கிற ரஷ்யா தரப்பு அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன அடிப்படையில் இப்ப ரஷ்யா பேச்சுவார்த்தை கூட்டிட்டு வருது அப்படிங்கிறத இருக்கக்கூடிய இது விஷயம். இதுல துருக்கி பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லிக்கிறாங்கன்னா லிமிடெட் சேஃப்டி அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது போல ஹக்கான் ஃபிடான் அவர்கள் தரப்பு வந்திருக்கு. ரஷ்யாவை திரும்பியும் அந்த நெகோசியேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இன்கேஸ் எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா யாராவது ஒருத்தங்க எதையாவது சொல்லி ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ஏன்னா பத்த வச்சுட்டாங்க, பயங்கரமா பத்திட்டு எரியுது. இப்ப குயோமியோன்னு கத்துனா அப்புறம் யாரு என்ன ஒண்ணு முடியாது, பத்திட்டு எரிஞ்சிருச்சு. இப்ப யார் அணைக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா ரஷ்யாவோட கண்டெய்னர்ல கை வச்சாங்க, இப்ப ரஷ்யா பதிலுக்கு அடிக்கிறாங்க. இப்ப கண்டெய்னர் கப்பல்கள்லாம் உக்ரைனுக்குள்ள வரலன்னா எப்படி ஆயுதங்கள் வரும், ஜெனரேட்டர்ஸ் வரும், பேட்டரிஸ் வரும், எப்படி அவங்க டாக் பண்ண முடியாம? ஏன்னா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ட்ரெயின் சர்வீஸ்லயே கொண்டு வராங்க அப்படின்னா அதிகமான செலவுகள் ஆகும் மேற்கு நாடுகளுக்கு. அவங்களால முடியாது, நாடே ஸ்தம்பிச்சு போயிடும். மேற்கு நாடுகளே பாத்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ரஷ்யா அவங்களுக்கு சாதகமான வழியில மாத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால இப்ப துருக்கி அவங்க தரப்பு ஏதாவது தண்ணி அடிக்க முடியுமா அப்படிங்கிறது போல அந்த பத்தி எரியுது இல்லையா? ஸோ இதுல தண்ணி அடிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ லிமிடெட் சேஃப்டி பண்ணலாங்க, ஒரு மொராட்டோரியம் கொண்டு வரலாம், உட்காந்து பேசலாம். இந்த 2022 பிரின்சிபல் ரொம்ப சிம்பிளா தானே இருந்தது. ஸோ அதேபடி சிம்பிளான ஒரு பிரின்சிபல் படி ஆஃபர் பண்ணி லிமிடெட் அக்ரிமெண்ட் பண்ணலாங்களா? இந்த உக்ரைன் பாத்தீங்கன்னா எனர்ஜி அட்டாக்ஸ், அதுக்கப்புறம் நான் அட்டாக்ஸ் ஆன் எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் நேவிகேஷன். இப்ப எதுக்கு இந்த எனர்ஜிக்கும் நேவிகேஷனுக்கும் துருக்கிக்கு என்ன சம்பந்தம் வருது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ்ல கைய வச்சுட்டாங்க. ரஷ்யாவோட எனர்ஜி ஃபெசிலிட்டில அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு இப்போ உக்ரைனுக்கு பாத்தீங்கன்னா டைம் வேணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த விண்டர் கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாப் பாஸ் பண்ணி விளையாடலாம் இந்த கேம் அப்படிங்கிறதுக்காக அவங்க யோசிக்கிறாங்க. ரஷ்யா தரப்புமே இதுக்கு அலோவ் பண்ற மாதிரி இல்ல. இப்போ பார்ப்போம் ரஷ்யாவை ஏதாவது அழுத்தங்கள் கொடுத்து இது கொத்து வர வைக்கிறாங்களா, இல்ல இந்த விண்டர்ல சரணடைய போறாங்களா, என்ன நடக்க போகுன்னு பார்த்தோம்னா. ஏன்னா இதுதான் குரூஷியலான ஒரு மூமெண்ட் இந்த டைம்ல இருக்கு. ஸோ ஹக்கான் ஃபிடான் அவர்கள் தரப்புல வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ங்கிறது அமைதி ஒப்பந்தம். இந்த அமைதி ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா எப்படி என்ன மாதிரி வரப்போகுது, இல்ல அமைதி ஒப்பந்தத்துக்கு சீஸ்ஃபயர் இல்லாம, ஏன்னா அதுக்கு தான் ட்ரை பண்றாங்க, சீஸ்ஃபயருக்குள்ள ஒத்து வராது, அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறத கேட்கறாங்க. ஸோ அமைதி ஒப்பந்தம் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் பண்ணா பெர்லினுக்கு வந்துட்டார். அதுக்கு முன்னாடியே இவர் என்ன செஞ்சுக்கிறாருன்னா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைன் 700க்கும் மேற்பட்ட கண்டெய்னர் ஷிப் ரஷ்யா யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஆயில்ல கொண்டு போறது வர்த்தகங்கள், ஸோ அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சாங்ஷன் போட்டார். சாங்ஷன் போட்டாதான்னு கருங்கடல் அது போல கப்பல்கள் அடிப்போம். ஸோ ஜெலன்ஸ்கி அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா கப்பல்களையும் நாங்களும் அடிப்போம் அப்படிங்கிறது போல இவர் தரப்பு அதுக்கான வேலைகள் செஞ்சிருக்கோம் பாருங்க ரஷ்யா அப்படிங்கிற ஒரு மிரட்டலாம். பினான்சியல் வாரா பாத்தீங்கன்னா மாத்திட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ரஷ்யா கிளப்புகள் ஏற்படும் இல்லையா, சொந்த ஒரு கான்டினென்ட். இப்போ பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சு இப்ப நேரா ஜெர்மனிக்கு வந்துட்டார். உக்ரைனோட அமைதி ஒப்பந்தம், யூரோப்பியன் யூனியன்ல எந்த மாதிரியான அமைதி ஒப்பந்தம் வந்தாலுமே அது ஃபெயிலியர் தான் யூரோப்புக்கு அப்படிங்கிறதோட மேற்கு நாடுகளோட மீடியாக்கள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா ரஷ்யாவோட அசெட். இப்ப ரஷ்யாவோட அசெட்டை யூரோப்பியன் யூனியன் நாடுகளை எடுத்துக்கிறதுக்கு ஓகே தான், ஆனா யார் யாருக்கு எவ்வளோ அப்படிங்கிற பங்குல எல்லாத்துக்கும் சண்டை இருக்கு. ஸோ அதனாலதான் இட்டாலி ஒத்துக்க மாட்டாங்க, பிரான்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, யூகே ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் பாகப்பிரிவினை வேணும். ஏன்னா எல்லாரும் செலவு பண்ணியிருப்பாங்க இல்லையா இந்த உக்ரைனுக்கு உதவுறதுக்காக.
ஸோ அந்த நாடுகளுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் தான் பணம் போதுன்னா, ரஷ்யாக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணிக்கிற பணத்த ரஷ்யா எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் யாரு போய் ரஷ்யாகிட்ட பேசுறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ ரஷ்யாவோட ஆயில் வந்து இந்தியாவுக்கு வருது. இந்தியா வந்து நாளைக்கு விக்கிறாங்க அப்படிங்கும்போது, ரஷ்யாகிட்ட வாங்கல அப்படிங்கும்போது, ஆய்கள் சொல்ல வரேன். அப்படித்தான் ரூட் ஆயிட்டு இருக்கு. நேரடியா ரஷ்யாகிட்ட இருந்து வாங்க வேணாம். வேற நாடுகள் வழியா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற யூரோப்பியன் யூனியன் முடிவெடுத்தாலும், சீப்பானது கிடைக்காது. அதுக்கு ரஷ்யாவோட அசட்ல கை வச்சாலே இழப்புகள் பெருமளவுல இருக்கும். ஸோ இது போல இருக்கிறதுனால, அந்த பணத்த எடுக்கல அப்படின்னா, யூரோப்பியனுக்கு லாஸ் தானே. ஒரு ப்ராப்பரான டீல் அப்படிங்கிறது, யூரோப் லாஸ் இல்லாத ஒரு டீல் வந்தாதான், அது ப்ராப்பரான ஒரு பீஸ் டீலா இருக்கும். உக்ரைன்ல அமைதின்னு எந்த ஒரு டீல் போட்டாலும் யூரோப்புக்கு ஃபெயிலியர் தான் அப்படிங்கிறதுல உக்ரைனோட சரி மேற்கு மீடியாக்களே வந்து பண்ணி எழுத ஆரம்பிச்சுக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அமைதி ஒப்பந்தத்துல இன்னும் என்ன மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குன்னு. ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்துட்டாரு. அடுத்தது விட்டாஃப் அவர்கள், குஷ்னர் அவர்கள்லாம் வந்து பண்ண பெர்லினுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள், வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, யூரோப்பியன் யூனியன் மட்டும் ரஷ்யாவோட அசட் ஃப்ரோஸ் பண்ணிக்கதான் அவங்க எடுத்துட்டாங்கன்னா, இது டிக்ளரேஷன் ஆஃப் வாருங்க அப்படிங்கிறத அவர் மக்கள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிற பல விஷயங்கள் சொல்றேன். ஏன்னா இன்னொரு நாட்டோட பணத்தை நம்ம எடுத்தோம்னா அது போர் செய்யற மாதிரி தானே. அப்புறம் அந்த நாட்டுக்கும் வரும், வேற ஏதாவது செய்வாங்க இல்லையா அப்படிங்கிற ஆர்பன் அவர்கள் தப்பு. இந்த எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பேசி முடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் உக்ரைனுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் கிடையாது. ட்ரம்ப் அவர்கள் வெனிசுவேலால அட்டாக் பண்றதுக்கு அன்சைடு இருக்காங்க. ரெண்டாவது கப்பல்கள், கார்கோ கப்பல்களை கடத்திட்டு போறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீனாவோட சீனா வழியா வந்து பாத்தீங்கன்னா சீனாவுல இருந்து ஈரானுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார்கோ கப்பலை வந்து பண்ண புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுவும் ஸ்ரீலங்கன் பகுதியில் இந்தியன் ஓசன்ல வந்து பண்ண புடிச்சிட்டு போறாங்கன்னா, நம்மளோட வர்த்தகத்துக்கு நாளைக்கு பிரச்சனை வருமா? இந்த இடத்துல வந்து அமெரிக்கா டாமினன்ஸ் காட்டுறாங்க அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஈரான் வந்து பிரிக்ஸ் இருக்காங்க. இப்ப நாளைக்கு பிரிக்ஸ் நாடுகள் அப்படிங்கும் போது சைனா, ரஷ்யா, நாளைக்கு ஈரான் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட கடற்படை எடுத்து வந்து இந்தியன் ஓஷன்ல நின்று இருந்தாங்கன்னா, அப்புறம் நம்மளுக்கு இங்க நின்று சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இல்லையா? இங்க நம்மளோட ரீஜனல் செக்யூரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வேணும்னு விளையாடுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பல வகையில வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேஷன் போயிட்டு இருக்கு. மாறி மாறி இந்த கார்கோ ஷிப், கண்டெய்னர் ஷிப், ஆயில் டேங்கர்லாம் கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த வர்த்தக போர் அப்படிங்கிறது உச்சகட்டத்துக்கு அடையும் போது ரொம்ப சிக்கலா இருக்கும். மேக்சிமம் ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்புல இருந்து ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்னதான் அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத மீடியாக்கள் முன்னாடி பேசினாலும் செய்யக்கூடிய வேலைகள் அது போல இல்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால வந்து பண்ண தீவிரவாத தாக்குதல், அசம்பாவிதம் அப்படிங்கிறது பண்ண உலகத்துல பல இடங்களையும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆஸ்திரேலியால ஒரு தீவிரவாத தாக்குதல், சிட்னில ஒரு பீச், போண்டி பீச்ல வந்து பாத்தீங்கன்னா 2 துப்பாக்கி ஏந்திய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருந்திருக்கு. குறைஞ்சது 15 பேராரி இறந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பயங்கரமான துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அந்த 2 பேத்தையும் வந்து பண்ணா புடிச்சிட்டாங்க. இதுல என்னன்னா ஈரான் பின்புலமா இருக்குமா அப்படிங்கிறது போல வந்து பண்ணா இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இருக்கக்கூடிய நெட்டிசன்ஸே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான விஷயங்கள், இந்த ஷூட்டர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவர் வந்து பண்ணா வாபி இஸ்லாம் இதெல்லாம் பாக்கறதுனால அவங்க நேரடியா ஈரானுக்கு எதிரானவங்க, அவங்களோட கொள்கைகளே எதிரானவங்க. ஸோ இதுக்கு ஈரானுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா நெட்டிசன்ஸே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் தரப்பு வந்து கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. இது போல தீவிரவாத தாக்குதல், மக்களை கொள்றாங்கன்னா அது கடுமையா கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற ஈரான் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது போல உலகத்துல எந்த ஒரு பிரச்சனை எது நடந்தாலும் இவங்க தான் கையை காட்டுறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. இதே போல அமெரிக்காலேயும் ஒரு ஷூட்டிங் இன்சிடென்ட் நடந்திருக்கு, அசம்பாவிதம். யாருன்னா அமெரிக்கால துப்பாக்கி சூடுங்கிறது காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. யூனிவர்சிட்டி, பிரவுன் யூனிவர்சிட்டியில வந்து துப்பாக்கி ஏந்தி ஒரு நபர் வந்து பண்ண சுட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு FBI அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பூந்து ஒரு கிளாஸா வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் சஸ்பெக்ட பிடிக்கல அப்படிங்கிற செய்திகள் வருது. வந்துச்சுன்னா அடுத்தது பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனா எஸ்கலேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறைவு இல்லாம உச்ச கட்டத்துல இருக்கு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய விஷயம். ஸோ உலக தலைவர்கள் இந்த வின்டரை உக்ரைனை காப்பாற்ற வைக்க போறாங்களா? சீஸ்ஃபயரை போட்டு சும்மா ஒரு லைஃப் லைன் மாதிரி இருக்கக்கூடிய அழுத்தங்கள்னால ரஷ்யா ஒத்துக்க போறாங்களா? இல்ல ரஷ்யா ஒரு கை பார்த்தலான்னு முடிவெடுக்க போறாங்களா? என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு 4 பேத்துக்கு நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணும். ஸோ உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கு நம்பிக்கை. அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.